புதியகம் அகாடமி ஏன்ஷியன்ட் இந்தியா ரிலேட்டடா இருக்கக்கூடிய மாடல் எம்சிக்யூஸ் வித் ரெஸ்பெக்ட் டு யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏன்ஷியன்ட் இந்தியா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸில் சம் பார்ட்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதோட கண்டினியூட்டி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வித் ரெஃபரன்ஸ் டு த சோஷியல் லைஃப் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீப்புள், சோஷியல் லைஃப் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீப்புள், consider the following statement. So social life of Indus Valley civilization people கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சரி, the presence of different types of houses in IVC indicates existing of different social classes. So actually இந்த social classes-னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் social classes அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த பீரியட்ல social classes அப்படின்னு எடுத்துக்கிட்டது வந்து பார்த்தோம்னா high rich people, poor people, stratified society அப்படி stratified means ஒரு சொசைட்டில இருந்து இன்னொரு சொசைட்டி வந்து பாத்தீங்கன்னா பிரிஞ்சிருக்கிறது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் இருந்துச்சான்னு கேட்குறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் சோஷியல் கிளாஸஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஆக்சுவலா அங்க வந்து பாத்தீங்கன்னா பில்டிங்ஸோட ஃபார்மேஷன் பார்க்கும்போது 2 ஸ்டோரி பில்டிங், சிங்கிள் ஸ்டோரி பில்டிங், 3 ஸ்டோரி பில்டிங், அதாவது 3 அடுக்கு வீடு, 2 அடுக்கு வீடு, 1 அடுக்கு வீடு, இந்த மாதிரி இருந்துச்சு. அப்ப கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பீரியட்ல எக்கனாமிக்கலாவும் சோஷியலாவும் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் கிளாஸஸ் மூலியமாவும் பிரிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஆனால் டிஸ்கிரிமினேஷன் இருந்துச்சா அப்படின்னு கேட்டா டிஸ்கிரிமினேஷன் கிடையாது. டிஸ்கிரிமினேஷன் என்னது? இந்த அதிக பணம் இருக்கிறவங்க கம்மி பணம் இருக்கிறவங்கள வெளியே தள்ளுறதோ இல்ல அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரைட்ஸை கொடுக்காம போறதோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எதுவுமே கிடையாது. ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட். ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட்னா ஆப்ஷன் பி கிடையாது. போத் மென் அண்ட் விமன் ஆஃப் ஐவிசி ஓன் ornaments மேட் அப் ஆஃப் மெட்டீரியல் சச் அஸ் கோல்டு, சில்வர், ஐவரி. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அது கரெக்ட் தான். ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா போத் மென் அண்ட் விமன் ஓர் ஆர்னமெண்ட்ஸ் இன்க்ளூடிங் நெக்லஸ், ஆம்லெட்ஸ், பீட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஐவிசியில் எக்ஸ்கவேட் பண்ணி எடுக்கும் போது ரிங்ஸ், பேங்கிள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணதுக்குண்டான எவிடன்சஸ் இருக்கு. அதே மாதிரி மென் அண்ட் விமன் 2 பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஆர்னமெண்ட்ஸ் யூஸ் பண்ணதுக்குண்டான எவிடன்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க? ஐவிசி பீப்புள் were not familiar with டான்ஸ் அண்ட் மியூசிக். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டான்சிங் கேர்ள் அப்படின்னு ஒரு தனி ஸ்டாச்சுவே வந்து இருக்கு. அப்புறம் அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஆன்சர் வந்து 1 and 2. ஸோ ஆக்சுவலாக ஐவிசி பீப்புள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாஸ் ஃபெமிலியர் வித் டான்ஸ் அண்ட் மியூசிக் பிகாஸ் பிரசன்ஸ் ஆஃப் டான்சிங் கேர்ள் ஸ்டாச்சு இன்ஃபர்சஸ். அது மூலமா நம்ம என்ன இன்ஃபர் பண்றோம், இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட் ஃபார்ம்ஸ் எல்லாமே, மியூசிக் ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, மீன்ஸ் ப்ராக்டிஸ்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆன்சர் வந்து 1 and 2. So, in the context of prehistoric times, the early evidence of settled life in Indian subcontinent has been obtained from which among the following sites? So, actually settled அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. settled அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா மேகர்ஹார். ஸோ மேகர்ஹார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆக்சுவலா மேகர்ஹார் வந்து பிரசன்ட் டே பாகிஸ்தான்ல இருக்கு. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐவிசி சைட்ஸ்ல ஒன் ஆஃப் தி சைட்ஸ் தான். ஸோ இதுல 7000 BCE பிஃபோர் காமன் எரா. ஸோ 7000 BCEக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டிங்ஸ் வந்து இந்த டேட்டுக்கு வந்து நம்ம கொண்டு போகுது. ஸோ அதுல நம்ம செட்டில்டு லைஃப்க்கு உண்டான எவிடன்சஸ் எல்லாம் நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? Which of the following can be considered to be unknown to the people of Stone Age? பாருங்க, unknown to the people of Stone Age எது வந்து unknown சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ். ஆக்சுவலா நியோலித்திக் பீரியட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல எடுக்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீசோலித்திக்லயே நம்ம வந்து டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. ஸோ அன்னோன்னு கேட்டிருக்காங்க, அப்போ 1 கிடையாது. ஓகே, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அவேர்னஸ் அபவுட் யூசேஜ் ஆஃப் மெட்டல்ஸ் அண்ட் டூல்ஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவேர்னஸ் ஆஃப் யூசேஜ் ஆஃப் மெட்டல்ஸ் அண்ட் டூல்ஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தது. ஸோ ஆக்சுவலாக காப்பர் அதுதான் நடுவில் சால்கோலித்திக்னு ஒரு கான்செப்ட் வந்து வந்திருக்கும். ஸோ அயன் கிடையாது, பட் காப்பர். ஸோ இந்த இடத்துல அயனும் கொடுத்துருந்தாங்கன்னா தப்பு, பட் இவங்க ஜென்ரலா மெட்டல்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்போ வந்து காப்பர் யூஸ் பண்ணியிருந்தாங்க, அதனால கரெக்ட்.
ஓகே, இப்போ 3 கரெக்டாக இல்லை தான் நம்ம பார்க்கணும். அவேர்னஸ் அபவுட் யூசேஜ் ஆஃப் ஃபயர். ஸோ ஆக்சுவலாக ஸ்டோரேஜ் பீப்புள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூசேஜ் ஆஃப் ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் அபவுட் யூசேஜ் ஆஃப் ஃபயர் அவங்களுக்கு தெரியாது. தே டிடன்ட் மாஸ்டர், தே ஜஸ்ட் இன்வென்டட் த ஃபயர் பட் டிடன்ட் டூ மாஸ்டர்ஸ் ஆன் ஃபயர். அதாவது யூசேஜ் ஆஃப் ஃபயரை பற்றி ஃபயரை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. பட் ஃபயர் அந்த பீரியட்ல கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இதுதான் வந்து யூபிஎஸ்சியோட ட்ரிக். அவங்க வந்து அவேர்னஸ் ஆஃப் யூசேஜ், அவேர்னஸ் அபவுட் யூசேஜ் ஆஃப் ஃபயர்னு கேட்கும் போதே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம என்ன தோணும், ஆமாம் ஃபயர் வந்து மீசோலித்திக் பீரியட்லேயே மீன்ஸ் நியோலித்திக் பீரியட்லேயே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக ஃபயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. மீன்ஸ் அவேர்னஸ் அபவுட் யூசேஜ் கரெக்ட்னு நினைப்போம். பட் அவேர்னஸ் அபவுட் யூசேஜ் அவங்களுக்கு தெரியாது. they didn't master the usage of fire. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ 2.5 million years ago. ஸோ 2.5 million years ago. ஸோ அந்த பீரியட் இட்ஸ் ரஃப்லி 2.5 million years ago. ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யூசேஜ் ஆஃப் ஸ்டோன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம், அதாவது அதனால தான் அதுக்கு பேர் ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு சொல்லி வந்தது. ஸோ அதே பீரியட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா த பீப்புள், ஸோ த பீப்புள் இந்த இடத்துல இந்த பீரியட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபயர் கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் தே டிடன்ட் மாஸ்டர் த ஃபயர் யூசேஜ். ஸோ அதே மாதிரி பாருங்க போன்ஸ், நான் இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது போன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, பவ் அண்ட் ஏரோவெல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் வந்து அடிஷனல் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஆன்சர் வந்து டி 2 ஒன்லி. ஓகேங்களா, சரி அடுத்து. ஸோ வித் இந்த கண்டெக்ஸ்ட் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் கன்சிடர் த ஃபாலோயிங் sites: லோத்தால், சுர்காத்தோடா, காளிபங்கான், தொலவீரா, பனபாலி. Which of the following above IVC sites are situated in modern day Gujarat? ஸோ ஆக்சுவலாக ஸ்டேட்ஸுமே முக்கியம். எந்த ஸ்டேட்ல ப்ரெசென்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐவிசி சைட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ குஜராத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோத்தால். ஸோ லோத்தால் இஸ் ஃபேமஸ் ஃபார் போர்ட் அண்ட் ஆல்சோ இட் இஸ் present in குஜராத். ஸோ present in குஜராத். ஸோ லோத்தால். ஸோ லோத்தால் இஸ் present in குஜராத். ஓகே, ஸோ ஆப்ஷன் 1 இருக்கு, அப்போ ஆப்ஷன் டி வந்து கிடையாது. ஸோ செகண்ட் சுர்காத்தோடா. சுர்காத்தோடாவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்ச் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் குஜராத்ல இருக்கு. கட்ச் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் குஜராத்ல இருக்கு. ஆப்ஷன் பி கிடையாது. ஸோ அதுக்கு அடுத்து காளிபங்கான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காளிபங்கான் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ராஜஸ்தான்ல இருக்கிற ரொம்ப ஃபேமஸான சைட்டு. இங்க வந்து பேங்கிள்ஸ் அண்ட் ப்ளவ் கிடைச்சிருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா காளிபங்கான் கிடையாது. ஸோ ஆப்ஷன் 3 தப்பு அப்படின்னாலே 1, 2 and 4. ஸோ 1, 2 and 4 லோத்தால், சுர்காத்தோடா, தொலவீரா இது 3 தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது நமக்கு வந்து எங்க இருக்கு, குஜராத்ல இருக்கக்கூடிய மாடர்ன் டே சைட்ஸ். ஓகே, லோத்தால். ஸோ லோத்தால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குஜராத்ல இருக்கு. ஸோ இது வந்து போர்ட் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. போர்ட் சிட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து டாக்யார்ட்ஸ் வந்து இருந்துச்சு. டாக்யார்ட்ஸ் வந்து இருந்துச்சு. டாக்யார்ட்ஸ் எதுக்காக அப்படின்னா கப்பல், ஸோ துறைமுகம், அதை தான் டாக்யார்ட்ஸ்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ கப்பல் கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு. இது மூலியமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மேரிடைம் ட்ரேட்ல வந்து எங்கேஜ் ஆகுறோம். மேரிடைம் ட்ரேட். ஸோ இது மெசபடோமியன் ரீஜன். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேரியஸ் ரீஜன்ஸோட நம்ம வந்து லோத்தால் அந்த இடத்து மூலியமா தான் நம்ம அவுட்டர் பார்ட் ஆஃப் தி இந்தியாவை வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்றோம். ஸோ அண்ட் ஆல்சோ இந்த லோத்தால் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க வந்து இது வந்து ஒரு அர்பன் பிளானிங் சிட்டி தான். ஸோ அர்பன் பிளானிங் சிட்டி. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வேர் ஹவுசஸ் இருந்தது. ஸ்டோரேஜுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜஸ் எல்லாமே வந்து இந்த ஏன் ஸ்டோரேஜ் இருக்கணும், போர்ட் இருக்குன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கூட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணணும், இம்போர்ட்டும் பண்ணணும். அட் த சேம் டைம் இம்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்டோரேஜும் இருக்கணும். லாஜிக்கா யோசிச்சாலே இதெல்லாம் கரெக்டா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நமக்கு ஞாபகம் வரும். அதே மாதிரி ப்ராப்பர் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்துச்சு. ஏன்னா கண்டிப்பா பிசினஸ் நடக்குது அப்படின்னா கண்டிப்பா வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் இருக்கணும். ஸோ லோத்தால் அப்படிங்கிறது போர்ட்டை தாண்டி பிசினஸ் நடக்கக்கூடிய ஒரு இடம். அப்ப கண்டிப்பா நமக்கு வந்து என்ன இருக்கணும், வேர் ஹவுஸ் இருக்கணும். அதே மாதிரி ப்ராப்பர் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் வந்து இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சுர்காத்தோடா. ஸோ சுர்காத்தோடாவும் குஜராத்ல தான் இருக்கு. இதுவும் இது வந்து கட்ச் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஸோ லோத்தால் வந்து பாத்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் கேம்பட்ல இருக்கு. ஓகேங்களா, இது வந்து கட்ச் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இது சுர்காத்தோடா வந்து கட்ச் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுர்காத்தோடா எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா இங்க எக்ஸ்கவேட் பண்ணும்போது ஹார்ஸ் மாதிரி ஒரு ரிமைனிங் அது எலும்புக்கூடு வந்து கிடைச்சது, ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர் வந்து கிடைச்சது. பட் ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா
அதாவது ரொம்ப வருஷம் ரிசர்ச்க்கு அப்புறம் இது வந்து ஹார்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இட் இஸ் நாட் அன் ஹார்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி வரையும் என்சிஆர்டி புக்ஸ்ல, ஓல்டு என்சிஆர்டி புக்ஸ்ல பிரசன்ஸ் ஆஃப் ஹார்ஸ் ரிமைனிங்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் சுர்காத்தோடான்னு சொல்லுவாங்க. பட் நியூ என்சிஆர்டி புக்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இட் வாஸ் நாட் அன் ஹார்ஸ் பட் சம் அனிமல். அது இன்னும் என்ன அனிமல் நம்ம வந்து கன்க்ளூட் பண்ண கிடையாது. பட் நமக்கு அது ஒரு சம் டைப் ஆஃப் அனிமல் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ ஐபிசி சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹார்ஸ் ரிமைனிங்ஸ் வந்து இங்க கிடைச்சிருக்கிற மாதிரி மீன்ஸ் சிமிலர் டு ஹார்ஸ் ரிமைனிங்ஸ் வந்து இங்க கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சுர்காத்தோட வந்து பாத்தீங்கன்னா வெரி ஸ்மாலஸ்ட் செட்டில்மெண்ட் தான். ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கம்பேர்ட் டு ஹரப்பான் மொஹஞ்சதாரோ. பட் இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ட்ரேட் ரூட்ல, ஏன்னா இது எல்லாமே குஜராத்ல இருக்கு. நல்லா பாருங்க, லாஜிக்கா யோசிச்சிங்கன்னா குஜராத்ல இருக்கு. ஸோ குஜராத் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது எல்லாமே போர்ட் சம்பந்தப்பட்ட ஏரியா. அதே மாதிரி ட்ரேட் ஃப்ளோரிஷ் ஆகிறதுக்கு இந்த இடத்துலயும் வாய்ப்புகள் இருக்கு. சுர்காத்தோடலையும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் ரூட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லிங்க் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து செமி ஏரிட் ரீஜன். ஆக்சுவலா குஜராத் அப்படின்னாலே இன்னொரு விஷயம் வந்து கிரவுண்ட் நெட். இந்த பிரசன்ட் டேல வந்து எக்கனாமிக் சர்வேல தான் கிரவுண்ட் நெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ்ல குஜராத் தான் நம்பர் 1. ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு இன்சைட்ஸ், அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து காளிபங்கான் நம்ம ஃபர்ஸ்டே சொல்லியாச்சு. ஆக்சுவலா இங்க வந்து ராஜஸ்தானை சேர்ந்த ஏரியா. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளவும் பேங்கிள்ஸும் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாட்ரிஸுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஓல்டு டைப் ஆஃப் பாட்ரிஸ் எல்லாம் கிடைச்சிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தொலவீரா. ஸோ தொலவீரா இதுவும் வந்து கல்ஃப் ஆஃப் கட்ச் ரீஜன்ல தான் இருக்கு, குஜராத்ல இருக்கு. ஸோ இந்த தொலவீரா அப்படிங்கிறது வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், யூபிஎஸ்சி பிஒய்க்கு. தொலவீரா பத்தி வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா இரிகேஷன் சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான இரிகேஷன் சிஸ்டம் பண்ண மாதிரி இரிகேஷன் சிஸ்டம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது வந்து நமக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னா தொலவீரால தான் கிடைக்கும், அதோட எவிடன்சஸ் எல்லாமே. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பில்டிங்கு மீன்ஸ் ரெசிடென்ஷியல் பில்டிங், அட்மினிஸ்ட்ரேஷன் பில்டிங் தனித்தனியாக இருக்கும். பப்ளிக் பில்டிங், ரெசிடென்ஷியல் பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் பில்டிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங் தனித்தனியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பனவாலி. ஸோ பனவாலி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து ஹரியானால இருக்கு. சரிங்களா? பனவாலி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹரியானால இருக்கு. பனவாலி இஸ் ஃப்ரம் ஹரியானா. சரிங்களா? ஸோ இந்த ஹரியானால இருக்கக்கூடிய ஹரியானால இருக்கக்கூடிய பனவாலியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஃபோர்ட்டிஃபைடு அட்வான்ஸ் டவுன் பிளானிங் வந்து இதுக்கு வந்து ஃபேமஸ். பனவாலி எதுக்காக ஃபேமஸ்? ஃபோர்ட்டிஃபைடு அட்வான்ஸ் டவுன் பிளானிங். ஃபோர்ட்டிஃபைடு அப்படின்னா அந்த டவுன் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் பில்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ அது மட்டும் இல்லாம டவுன் பிளானிங்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிக்னிஃபிகண்டான டவுன் பிளானிங் இருக்கும். ஸோ அதே மாதிரி இது வந்து அர்பன் ஆர் ரூரல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது வந்து போத் அர்பன் அண்ட் ரூரல் செட்டில்மெண்ட்ஸ் வந்து வச்சிருக்கோம். அக்ரிகல்ச்சர் செட்டில்மெண்ட்ஸும் இருக்கும். அதே டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராஃப்ட் ப்ரொடக்ஷன், கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங் செட்டில்மெண்ட்ஸும் வந்து பாத்தீங்க இருக்கணும். அதே மாதிரி இந்த பனவாலியில வந்து பீட் மேக்கிங் இண்டஸ்ட்ரி, பீட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலா இது எல்லாமே கொஸ்டின் வரதுக்குள்ள பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஏரியா. பீட் மேக்கிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபேமஸ். குண்டுமணி. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுலயுமே வந்து டிபிக்கல் கிரிட் பேட்டர்ன் இருக்கும். ஸோ ஆக்சுவலா ஐவிசி அப்படின்னாலே கிரிட் பேட்டர்ன் தான். ஸோ எப்படி இருக்கும், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் கிரிட் பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரி கிரிட் பேட்டர்ன்ல வந்து பாத்தீங்கன்னா டவுன்ஸ் எல்லாமே மீன்ஸ் உள்ள இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஹாரப்பாவோட பாட்ரி, சீல்ஸ், டூல்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா? ஸோ 5 சிட்டி பத்தியும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின். Consider the following parts regarding Indus Valley civilization. Indus Valley civilization first thing. First pair வந்து மொஹஞ்சதாரோ எங்க இருக்கு? ரிவர் இண்டஸ். ஆக்சுவலா இது ஜென்ரலா தெரிஞ்ச விஷயம் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். ஸோ ஆக்சுவலா வந்து மொஹஞ்சதாரோ வந்து நமக்கு வந்து பாகிஸ்தான், பிரசன்ட் டே பாகிஸ்தான்ல இருக்கு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் காளிபங்கான், கக்ரா. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து ஞாபகம் வராது. காளிபங்கான் வந்து கக்ரா ரிவர்ல இருக்கு. காளிபங்கான் கக்ரா ரிவர் இஸ் ராஜஸ்தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ராஜஸ்தான். ஸோ இது வந்து மேபி சரஸ்வதி ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரஸ்வதி ரிவர், காளிபங்கான் சரஸ்வதி ரிவர்னு கொடுத்தாலையும் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் ஹாரப்பா இஸ் லொகேட்டட் இன் ராவி ரிவர். ஸோ ஆக்சுவலா மூணுமே கரெக்ட் தான். ஹாரப்பா வந்து பாத்தீங்கன்னா ராவி ரிவரோட பெட்ல வந்து இருக்கு. ஸோ ராவி ரிவர் இஸ் ட்ரிபியூட்டரி ஆஃப் இண்டஸ் ரிவர். பஞ்சாப் பாகிஸ்தான் ரீஜன்ல இருக்கு. ஸோ மொஹஞ்சதாரோ, இண்டஸ் ரிவர், காளிபங்கான் கக்ரா ரிவர் ஆர் சரஸ்வதி ரிவர், ஹாரப்பா ராவி ரிவர். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆல் 3 தான் இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் regarding town planning characteristics of Indus Valley civilization. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்
IVC sites were built on grid pattern with steering running at right angles. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட். ஆக்சுவலாக IVC சிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட் பேட்டர்னில் தான் இருக்கும். கண்டிப்பாக இது ஆல்ரெடி இதோட பேசிக் சிலபஸ் இதுதான். கிரிட் பேட்டர்னில் இருக்கும், இப்படி இருக்கும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 90 ரைட் கட் அட் 90 டிகிரிஸில் இருக்கும். The house were built at unburnt mud bricks. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. burnt bricks-ஆல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 2 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து அன்பர்ன்ட் பிரிக்ஸால மட்டும் கட்டப்படல, பிளஸ் பர்ன்ட் பிரிக்ஸாலையும் கட்டப்பட்டிருக்கும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து தப்பு. சிடேட்டில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிரசன்ஸ் ஆஃப் சிடேட்டில் ஏரியா அண்ட் சிட்டிஸ் ஆர் பிலீவ் டு பி யூஸ்ட் ஃபார் ரிலீஜியஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பசஸ். கரெக்ட் தான். ஆக்சுவலாக ரிலீஜியஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக தான் நமக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சிடேட்டில்ங்கிறது ஒரு அப்ரைஸ்டு பிளாட்ஃபார்ம். ஸோ மற்ற பிளாட்ஃபார்மை விட அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்ரைஸ்டாக இருக்கும், டயாஸ் மாதிரி இருக்கும். ஸோ அது மூலியமா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இது வந்து ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. ஸோ ஆப்ஷன் 2 and 3 தான் அதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர். Which are the following sites? ஹாரப்பன் சைட்ஸ். ஹாரப்பன் சைட்ஸ் இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உடனே வந்து புதுசாக என்னடா இது ஹாரப்பன் சைட்ஸ் புதுசாக சொல்றாங்களே அப்படின்னா எல்லாமே இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ரிலேட்டடாக இருக்கிறது தான். பட் இந்த இடத்துல ஹாரப்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இட் இஸ் another நேம் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இதுல குழப்பறதுக்கோ இல்லை டென்ஷன் ஆகிறதுக்கோ ஒண்ணுமே கிடையாது. கண்டிப்பா கொஸ்டின்ஸ் இப்படியும் கேட்கலாம். சானுதாரோ கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹாரப்பாவோட IVC சைட்ஸ் தான். ஸோ இது வந்து பிரசன்ட் டே பாகிஸ்தான்ல இருக்குது. ஸோ இதுவுமே ரொம்ப ஸ்மாலஸ்ட் செட்டில்மெண்ட் தான். சானுதாரோ வந்து பாத்தீங்கன்னா பீட் மேக்கிங் இண்டஸ்ட்ரி, பீட் மேக்கிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதுக்கடுத்து கிராஃப்ட் ப்ரொடக்ஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பாட்ரிஸ், டெரகோட்டாஸ் இது எல்லாமே இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எக்ஸ்கவேஷன்லேயே சானுதாரோலேயே இருக்குது. ஓகேங்களா. அடுத்து தபர்கோட் இஸ் அன் ஹாரப்பன் சிட்டி. ஸோ இது வந்து சிந்து, இதுவுமே பாகிஸ்தான் ரீஜனில் இருக்கு. ஆக்சுவலாக நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பலுச்சிஸ்தான் ரீஜனில் இருக்கு. சானுதாரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா சிந்து ரீஜன்ல இருக்கு. ஸோ தபர்கோட் வந்து பார்த்தீங்கன்னா பலுச்சிஸ்தான் ரீஜன்ல இருக்கு. பலுச்சிஸ்தான் இஸ் ஜஸ்ட் அபவ் காஷ்மீர் ரீஜன், பட் இட் பிலாங்ஸ் டு பாகிஸ்தான். ஸோ இட் பிலாங்ஸ் டு பாகிஸ்தான். 1 and 2 வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சங்கன் கல்லு. ஸோ சங்கன் கல்லு சால்கோலித்திக் சைட் அட் கர்நாடகா. ஸோ பேர் நேம்லேயே வந்து இது வந்து சவுத் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சங்கன் கல்லு இஸ் அண்ட் சால்கோலித்திக் சைட். இட் இஸ் நாட் அன் ஹாரப்பா சைட்ஸ் ஆர் இண்டஸ் வேலி சைட்ஸ். ஸோ இது வந்து சங்கன் கல்லு இஸ் சால்கோலித்திக், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய. ஸோ 3 தப்பு அப்படின்னு எடுத்துட்டா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 and 2 கரெக்ட். ஸோ 1 and 2 கரெக்ட். ஸோ இப்போ நம்ம 5 கரெக்டா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சாலே போதும். ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து நெவேசா. ஸோ நெவேசாவும் வந்து பார்த்தீங்கன்னா சால்கோலித்திக் பீரியட். இது வந்து ஓப்பனாகவே நிறைய டைம் வந்து நெவேசாவை பற்றி கேட்டிருக்காங்க. நெவேசா இஸ் அண்ட் சால்கோலித்திக் பீரியட். ஸோ ஸ்டேட்மெண்ட் 5 தப்பு அப்படின்னா 1 and 2 ஒன்லி தான் கரெக்ட். ருமின்டே. ஓகே, ருமின்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து லும்பினி கார்டன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரசன்ட் டே நேபாள் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. கௌதம புத்தா ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு டவுன் தான் ருமின்டே இன்ஸ்கிரிப்ஷன்ஸை பற்றி நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு இன்ஸ்கிரிப்ஷன். ஸோ ஆப்ஷன் 4 வந்து பிலாங் டு அசோகா பீரியட். ஸோ ஆக்சுவலாக 1 and 2 தான் கரெக்ட். ஸோ 1 அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா சேம் சானுதாரோ இஸ் அன் ஹாரப்பன் சைட், பிரசன்ட் டே பாகிஸ்தான்ல இருக்கு. ஸோ ஸ்மாலஸ்ட் செட்டில்மெண்ட். ஸோ அதில் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் வந்து ஸ்மாலஸ்ட் செட்டில்மெண்ட். ஸோ ரிமைனிங் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். Which are the following features among the Indus Valley civilization and Vedic civilization? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா which are the following are common features? IVCக்கும் வேதிக் ஃபீச்சர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய காமன் ஃபீச்சர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அர்பன் பிளானிங் அண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம். அர்பன் பிளானிங் ட்ரைனேஜ் சிஸ்டம் இஸ் நோன் ஃபார் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். நம்ம வந்து வேதிக் பீரியட்ல அந்த அதாவது ட்ரைனேஜ் பேட்டர்னை பத்தி எல்லாம் நம்ம படிக்கவே மாட்டோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. ஸ்டேட்மெண்ட் 1 தப்பு அப்படின்னாலே நம்ம வந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய 1 தப்பு அப்படின்னா 2 and 3 ஒன்லி. அப்போ கண்டிப்பா 2 கரெக்ட். நேச்சர் வர்ஷிப். ஐவிசியும் சரி வேதிக் பீப்புளும் சரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதை வர்ஷிப் பண்ணாங்க? நேச்சரை தான் வர்ஷிப் பண்ணாங்க. ஸோ அதுக்கடுத்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து டொமஸ்டிகேஷன் ஆஃப் ஹார்சஸ். திரும்பவும் சொல்றோம், டொமஸ்டிகேஷன் ஆஃப் ஹார்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐவிசி தான் வேதிக் பீப்புள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹார்சஸை கொண்டு வராங்க. டொமஸ்டிகேஷன் ஆஃப் ஹார்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீப்புளால மட்டும்தான் செய்யப்பட்டது. ஸ்டேட்மெண்ட் 3 வந்து தப்பு. ஆப்ஷன் A ஒன்லி. ஓகேங்களா.
ஸோ இது இப்போ நம்ம திரும்பவும் வந்து ரிவைஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அர்பன் பிளானிங் அண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு கான்செப்ட். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐவிசி பீப்புளில் மட்டும்தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. மொஹஞ்சதாரோ அண்ட் ஹாரப்பா அதில் தான் ரொம்ப ஃபேமஸான அர்பன் பிளானிங் அண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம், க்ளோஸ்டு ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வெல் ஸ்ட்ரக்சர்டு ஹவுசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐவிசியில் தான் இருக்கும். அதுக்கடுத்து ஸோ அதே வந்து வேதிக் பீரியட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வேதிக் பீரியட்ல ரொம்ப எங்கேயுமே வந்து அர்பன் பிளானிங்கை பற்றியோ இல்லை சிவிலைசேஷனை பற்றியோ அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் வேதிக் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் அண்ட் பாஸ்டோரலிஸ்ட் பீப்புள், அதாவது பசுமாடு மேய்க்கிறவங்களாவும் ரூரல் ஏரியாவையும் சேர்ந்தவங்களாவும் தான் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் சிஸ்டத்துக்கு உண்டான எவிடன்ஸோ அர்பன் பிளானிங் உண்டான எவிடன்ஸோ நமக்கு வந்து வேதிக் பீரியட்ல கிடைக்காது. மேபி நிறைய பேர் என்ன யோசிக்கலாம் அப்படின்னா நமக்கு வந்து என்னன்னா வேதிக் பீரியட்ல இருந்து நமக்கு அதாவது அர்பன் வேதிக் பீரியட் அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே இது வந்து ஐவிசிக்கு அப்புறம் தானே வருது. அப்போ கண்டிப்பா வந்து என்ன ஆகும், நமக்கு அந்த ஐவிசில இருந்து வந்து கண்டினியூட்டி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. பட் அப்படி கிடையாது, இது வந்து கண்டினியூட்டி கிடையாது. ஓகேங்களா? சரி, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். It is an important site of Harappan civilization located at present day Rajasthan. So present day ராஜஸ்தான் இருக்கக்கூடிய ஒரு சைட். ஓகே, என்ன சைட் அது? ஸோ கண்டிப்பாக லோத்தால் கிடையாது. லோத்தால் இஸ் இன் குஜராத். ஸோ மேகர்ஹார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். இட் இஸ் இன் பலுச்சிஸ்தான் ப்ராவின்ஸில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் காளிபங்கான். காளிபங்கான் இப்போதான் சொன்னேன், ராஜஸ்தானில் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ் அண்ட் ப்ளவ். ஸோ இட் இஸ், நான் உங்களுக்கு வந்து ஐவிசி வந்து ரொட்டீனாக வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக ஒரே கான்செப்ட்ஸ் சொல்ல உங்களுக்கு வந்து மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். பனவாலி ஹரியானா இப்போ தான் பார்த்தோம், பனவாலி ஹரியானா. ஓகே, ஸோ காளிபங்கான் இஸ் பனவாலி வந்து ஹரியானாவில் இருக்கு. சரி, ஓகே, நம்ம காளிபங்கானை பற்றி பார்க்கலாம். காளிபங்கான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் சைட் ஆஃப் ஐவிசி. ஸோ இதில் வந்து ப்ளவ் அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவ் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ப்ளவ் அப்படிங்கிறது ஏற்கலப்பை. ஸோ இந்த ப்ளவ் கிடைச்சதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு உண்டான எவிடன்சஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆல்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்சுவலாக நம்ம ஹோமம் வழிபடுவோம் இல்லைங்களா, அதுதான் ஃபயர் ஆல்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்போ அது இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம் ரிச்சுவல்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து இதுலேயுமே 2 பார்ட்ஸ், சிரேட்டில் அண்ட் லோயர் டவுன், அப்பர் டவுன் அண்ட் லோயர் டவுன் பிரிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்பன் செட்டில்மெண்ட்ஸ் வந்து நடந்திருக்கு. பாட்ரிஸ், பேங்கிள்ஸ், சீல்ஸ் எல்லாமே இங்கே வந்து நமக்கு கிடைச்சிருக்குது. அதாவது ஃபோர்ட்டிஃபைட் மட் பிரிக் வால்ஸ், நல்லா பாருங்க, மட் பிரிக் வால்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்டா மைன்யூட்டா நோட் பண்ணிட்டு இருக்கிற ஏரியா. மட் பிரிக் வால்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது காளிபங்கான் வந்து ஒரு ஸ்பெஷலான ஏரியா. ஏன் அப்படின்னா அர்பன் செட்டில்மெண்ட்டும் பிளஸ் வந்து ரூரல் செட்டில்மெண்ட்டும் உண்டான எவிடன்சஸ் கிடைச்ச ஒன் ஆஃப் தி சைட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ஐவிசி சைட் வந்து ஹாரப்பன் சைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து காளிபங்கான். ஓகேங்களா? ஸோ காளிபங்கான் இஸ் யூனிக் காம்பினேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர், ரிலீஜியஸ் அண்ட் அர்பன் ப்ராக்டிசஸ். பிகாஸ் ரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸும் நடந்திருக்கும்னு சொல்றேன், அதே மாதிரி அர்பன் செட்டில்மெண்ட்டும் இருக்கும்னு சொல்றேன், ரூரல் செட்டில்மெண்ட்டும் இருக்கும் சொல்றேன். ஸோ இந்த சைட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சைட். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். Consider the following statement regarding Indus Valley civilization. திரும்பவும், the people of Indus Valley civilization has a knowledge of different crop planting season. கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த நாலேஜ் இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலா காளிபங்கான்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தனித்தனியா வந்து மீன்ஸ் அவங்க வந்து டிவிஷனா பிரிஞ்சு அந்த மீன்ஸ் அவங்களோட செட்டில்மெண்ட்டே வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா பிரிச்சு வச்சிருந்தாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பாத்தி கட்டி அக்ரிகல்ச்சர் பண்ற மாதிரி தான் வந்து நமக்கு எவிடன்சஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கண்டிப்பா கரெக்டா, அப்போ ஆப்ஷன் பி கிடையாது. ஓகேங்களா? சரி, ஸ்டேட்மெண்ட் 2 என்ன சொல்லுது? The IVC people were skilled in production of cotton. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா காட்டன் ஐவிசி பீப்புளுக்கு வந்து ஃபெமிலியரான ஒரு கிராப்பாக தான் இருந்துச்சு. ஏன்னா மதர் ஆஃப் காட்டன் அப்படிங்கிறது இந்தியா. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 2500 BC-லேருந்து நம்ம காட்டன் ப்ரொடக்ஷன் பண்ணதுக்குள்ள எவிடன்சஸ் வந்து ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ மேஜர் எக்ஸ்போர்ட் பண்ணதுக்குள்ள எவிடன்ஸுமே, காட்டனை எக்ஸ்போர்ட் பண்ணதுக்குள்ள எவிடன்ஸுமே நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ஆப்ஷன் 1 and 2 வந்து கரெக்டு. They had an organization system of waste collection, drainage and water supply. மூணுமே significant features of IVC.
மூணாவது கரெக்ட். அர்பன் பிளானிங் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா மொஹஞ்சதாரோல வந்து நமக்கு வந்து ஹாரப்பா மொஹஞ்சதாரோல வந்து பாத்தீங்க அப்படின்னா டவுன் பிளானிங்கை பத்தி இருக்கும். ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸும் வந்து பாத்தீங்கன்னா கவர்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ் வந்து க்ளோஸ்டு ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹாரப்பன் மொஹஞ்சதாரோல நமக்கு வந்து கிடைச்சிருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிளீன் என்விரான்மெண்ட்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு உண்டான எவிடன்ஸுமே கிடைச்சிருக்கும். ஃப்ரெஷ் வாட்டர் ஹார்வெஸ்டிங், ரிசர்வாயர் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணதுக்கான எவிடன்ஸுமே நமக்கு வந்து கிடைச்சிருக்கும். ஸோ ஆப்ஷன் 1, 2 and 3 மூணுமே கரெக்ட். With reference to the cultural differences between IVC and the contemporary people of Mesopotamia, ஸோ ரொம்பவுமே முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. பிகாஸ் மெசபடோமியா பீப்புளோட வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுறாங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். அன்லைக் மெசபடோமியா, இண்டஸ் வேலி பீப்புள் யூஸ்ட் பேக்டு பிரிக்ஸ். எஸ், ஆக்சுவலாக ஐவிசி பீப்புள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாரி, இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தெளிவாக பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஐவிசி பீப்புள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அன்லைக் மெசபடோமியா ஐவிசி பீப்புள் யூஸ்ட் பேக்டு பிரிக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேக்டு பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஐவிசி பீப்புள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர் பர்ன்ட் பிரிக்ஸை யூஸ் பண்றதுக்குண்டான எவிடன்சஸ் வந்து கிடைச்சிருக்குது. பட் பேக்டு பிரிக்ஸை யூஸ் பண்றதுக்குண்டான எவிடன்சஸ் வந்து கிடைக்கல. பேக்டு பிரிக்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஃபயர் இன் கிளின்ட். அப்போ பேக்டு பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பேக்டு அப்படிங்கிற வார்த்தையை வந்து எங்கேயுமே படிச்சிருக்க மாட்டோம். ஃபயர் பர்ன்ட் பிரிக்ஸ் தான் படிச்சிருப்போம். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. ஸ்டேட்மெண்ட் 1 தப்பு அப்படின்னாலே 2 and 3 வந்து கரெக்ட். அன்லைக் மெசபடோமியா, நோ ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ் வர் ஃபவுண்ட் இன் ஐவிசி. நோ டெம்பிள்ஸ், ஆக்சுவலி இதுவே வந்து ஒரு யூபிஎஸ்சி பிவைக்கு தான். இன்னும் டெம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐவிசி பீப்புள் பீரியட்ல கிடையாது. டெம்பிள்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் குப்தாஸ் பீரியட்ல தான் வந்திருக்கும். ஐவிசி அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டோன் ஏஜ், ஐவிசி, மகாஜனபதாஸ்க்கு அப்புறம் ஹரியங்கா, சிசுநாகர், நந்தா, மௌரியா டைனாசிட்டிக்கு அப்புறம் தான் குப்தா. பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து யார் வரா, குப்தாஸ் வந்து தான் டெம்பிளே ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ அது கிடையாது. அன்லைக் மெசபடோமியா, the Harappa did not write long inscriptions. நம்மளோட இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஷார்ட்டாகவும், அதாவது ஒரு சீல்ஸ்ல சின்ன சின்ன ஸ்டியேட்டட் ஸ்டோன்ஸ்ல வந்து என்கிரேவ் பண்ணக்கூடிய சைன் போர்டாகவும் தான் நம்மளது வந்து இருந்துச்சு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தோலாவீரால ஒரு லார்ஜ் வுட்டன் சைன் போர்டு தான் இருந்துச்சு. தாண்டி சைன் போர்டுனா சம் சிம்பிள்ஸை மட்டும் மென்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல எந்த விதமான ஆல்பபெட்டிக்கல் லெட்டர்ஸோ மீன்ஸ் அதை இன்ஃபர் பண்ற மாதிரி லெட்டர்ஸோ கோஆர்டினேஷனோ எதுவுமே இருக்காது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 and 3 வந்து கரெக்ட். The people of Vedic civilization 1500 BCE to 500 BCE are known to be worshipped which of the following gods? ஸோ எந்த காட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வழிபட்டாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ சோமா அதித்தி, கிருஷ்ணா, பிரஜபதி, ராம். ஆக்சுவலாக கிருஷ்ணா அப்படிங்கிற காடு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வர்ஷிப் பண்ணல. அப்போ 3 வந்து நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து எடுத்துட்டா ஸோ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்து வந்துருச்சு. 1, 2 and 4 3 எடுத்துட்டாலே நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஸோ 1, 2 and 4. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பிரஜபதி, சோமா அண்ட் அதித்தி. பிரஜபதி, சோமா அண்ட் அதித்தி. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக நமக்கு இதுவுமே ரொம்ப ஃபேமஸான ஒரு ஈஸியான கொஷின் தான். ஸோ ஹாரப்பா பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி வேதிக் பீரியட், லேட்டர் வேதிக் பீரியட் ரெண்டாக பிரிக்கலாம். ஏர்லி வேதிக் பீரியட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அவுட் அண்ட் நேச்சரை வந்து வர்ஷிப் பண்ணியிருப்போம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்திரா, வருணா, அக்னி. ஸோ இந்திரா, வருணா, அக்னி அண்ட் ஸோ இந்த காட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வர்ஷிப் பண்ணதுக்கான எவிடன்சஸ் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து அப்படின்னா நமக்கு வந்து கிருஷ்ணா அப்படிங்கிறது எல்லாமே ரொம்பவுமே வந்து ஃபார்வர்டிஸ்டிக்காக ரொம்ப லேட்டரா வந்து காடை வர்ஷிப் பண்ண காடு தான் வந்து கிருஷ்ணா. ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டேட்மெண்ட் 1, 2, 4. ஸோ அதித்தி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதித்தி அண்ட் உஷா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் காட்ஸ். ஸோ ஃபீமேல் காட்ஸ் வந்து வர்ஷிப் பண்ணியிருப்போம். ஸோ பிரஜபதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேட்டர் வேதிக் பீரியட்ல வந்து எவால்வ் ஆயிருப்பாரு. பிரஜபதி அப்படிங்கிற ஒரு காட் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டர் வேதிக் பீரியட் வந்து எவால்வ் ஆயிருப்பாரு. ராமா இஸ் அரைவ்ட் ஃப்ரம் ராமாயணா எபிக். ஸோ இந்த ராமாயண எபிக் வந்து பார்த்தீங்கன்னா குப்தாஸ் பீரியட்ல வந்து நரேட் பண்ணப்பட்டது. ஸோ வேதிக் பீரியடுக்கும் ராமாவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. சரிங்களா?
தேங்க்யூ.